தைப்பூசம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒன்றுதான். தை மாதத்திலே வருவது மலேசியாவிலே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவது உலகம் பூரா தெரிஞ்சிருக்கு. அது ஒரு அருமையான தத்துவத்தை உணர்த்துகின்ற விழா. அதுவும் பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்து கண்டு வழிபடுகின்ற விழா. அது திருமஞ்சனம்னா என்னதுங்க? அபிஷேகம். நம்முடைய விழாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தொடர்புடைய சில புராணங்களையும் சொல்லியிருப்பார்கள். இடும்பன் என்று ஒருவன் இருந்தான். அந்த கதை உங்களுக்கு தெரியும். அவன் என்ன செய்தார்? நாளும் மலை மேல இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு கவட்டை கம்பு, ஒரு பக்கம் பால் ஒரு பக்கம் தண்ணி, கையில கொண்டு போனா மலை ஏற முடியாது. அதுக்காக இந்த காண்டா கம்பு மாதிரி கவட்டை கம்பை தோல் மேல வச்சு இறைவனுக்குரிய திருமஞ்சன பொருட்களை எடுத்துட்டு போய் தவறாமல் ஒவ்வொரு நாளும் பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்து வழிபட்டு வந்தான். அவனுடைய அந்த அன்பினை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு தை மாதத்திலே வந்த பூச நட்சத்திரத்தன்று பெருமான் அவனுக்கு அருள் புரிந்தார். அதை பார்த்துட்டு அந்த இடும்பனை போன்று நாமும் அந்த தினத்திலே பெருமானுக்கு திருமஞ்சன பொருட்களை கொண்டு செய்து திருமஞ்சனம் செய்தால் பெருமான் நமக்கும் அருள் புரிவான் என்பதற்காக தான் தைப்பூசத்துல அப்படி பண்றோம். அதற்கு நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? பழச்சாறு கொண்டு செய்தார்கள். என்னென்ன திருமஞ்சன பொருட்கள் அவெல்லாம் கொண்டு போனாங்க. மஞ்சள் பொடி கலந்த நீரை கொண்டு சென்றார்கள், பன்னீர் கொண்டு சென்றார்கள், இளநீர் கொண்டு சென்றார்கள், கருப்பஞ்சாறு கொண்டு சென்றார்கள், மலர்களை கொண்டு சென்றார்கள், சந்தனத்தை கொண்டு சென்றார்கள். இப்படி திருமஞ்சன பொருட்களாக கொண்டு சென்றார்கள். பின்னால என்ன ஆனதுன்னு சொன்னீங்கன்னா ஆளுங்களுக்கு கொஞ்சம் சோம்பல் ஏற்பட்டு போச்சு. கருப்பஞ்சாருக்கு பதிலா கரும்பை தூக்கிட்டு போனாங்க. நீயே அரைச்சு நீயே ஊத்திக்காது. இளநீருக்கு பதிலா நேரமாச்சோ, இளநீருக்கு பதிலா இளநிய முள்ளுல மாட்டி கொண்டு போயிட்டாங்க. எலுமிச்சை சாருக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க? எலுமிச்சம் காயை முள்ளுல மாட்டி கொண்டு போயிட்டாங்க. இப்ப எல்லாம் நேரம் கிடையாது. அங்க போயிட்டு முருகன் கொடுத்து அவரே அரைச்சு அவரே ஊத்திக்க வேண்டியதான். அப்படி ஆயிட்டு போச்சு. அதை விட கொடுமை என்ன ஆகி போச்சுன்னா இப்ப ஆடம்பரத்துக்கு ரொம்ப இடம் ஆகி போச்சு. யாரு பெரிய காவடி கொண்டு போறது இல்லைங்களா? ஒரு பழமொழி இருக்கு, இருக்கிறவன் சரியா இருந்தா சரிக்கிறவன் என்ன பண்ணுவானா சரியா சிறப்பான். போற கூட்டமும் வந்து போய் எப்படி நின்று தைப்பூசல் வேடிக்கை பார்க்குதுன்னா என்னால தைப்பூசம் உப்பாவே இல்லை அப்படின்னு. ஏன்னு கேட்டா ஒரு காவடி கூட நச்சுன்னு வரல, எல்லாம் அப்படியே குடத்தை தூக்கி போயிட்டு இருக்காங்க. பார்க்கவே போறீங்க, வெறுப்பா இருக்கலாம். அப்போ சாமிக்கு அபிஷேக பொருளை தூக்கிட்டு போறது நம்ம பார்த்தா வெறுப்பா இருக்கு. எது ரொம்ப ஈர்ப்பா இருக்கு? கம்பை இரும்பையோ சங்கிலியோ முள்ளையோ தூக்கிட்டு ஆடி போறத பார்த்தாதான் நமக்கு விருப்பா இருக்கு. உள்ளபடி அதுவா நம் நோக்க தைப்பூசத்துக்கு அன்று பெருமானுடைய திருமஞ்சனத்தை கண்டு நாம் தரிசிக்க வேண்டும், வழிபட வேண்டும். மலை மேல போய் அங்க இருக்கின்ற பெருமானுக்கு பால்ல திருமஞ்சனம் செய்கின்றாங்களே அதை பார்த்து கையெட்டு கும்பிட்டு உருகி நிற்க வேண்டும். ஆளுங்க அது பண்றதே கிடையாது. அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப தைப்பூசத்துக்கு 3 நாளுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற திடல்ல பேப்பர் போட்டு படுத்து ராத்திரில பாத்தீங்கன்னா போர்ல எல்லாம் அப்படி மாண்டு கிடப்பாங்க. பாத்தீங்களா? அப்படி என்ன நடந்துச்சு தைப்பூசத்துல, எப்ப போர் நடந்துச்சு அப்படின்னு அது ஒரு அம்மா சொல்லுங்க. எப்பம்மா வந்தீங்க? நான் 3 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டேன். எத்தனை பேர் வந்து? 6 பொம்பளை பிள்ளைங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற ராசா. அப்படிங்களா? எதுக்கு நெருப்பை கட்டிக்கிட்டு 3 நாள் வந்து அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கணும்? நான் எப்போது கேட்கிற கேள்வி வழக்கமான கேள்வி. தைப்பூச அன்னைக்கு மத்த முருகன் கோயில் மத்த கோயில்கள்லாம் சாமிக்கு லீவா இல்லையா? வழக்கமா இப்ப நம்ம பாடிக்சன் மாரியம்மன் கோயில்ல முருகன் கேட்டாங்களாமா, முருகன் இருக்காரு, அவருக்கு தான் 2 வாரம் வெள்ளிக்கிழமை போய் முருகா முருகா பாத்துக்க அப்படின்னு கும்பிட்டோம் இல்லைங்களா? தைப்பூச அன்னைக்கு அவர் வந்து சய துத்தப் கடாய் ஹரினி சயப்புதிக்க தைப்பூசம் பத்துக்கே அங்க வந்து என்ன மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவார் நினைக்கிறீங்களா? இல்ல பண்டார சன்மையில முருகன் வந்து அங்க இல்ல நான் இன்னைக்கு தைப்பூசம் போயிட்டப்பா பத்திரிகை போயிட்டப்பா அப்படின்னு சொல்லுவாருங்களா? நாம தான் அப்படி நினைச்சுட்டு இருக்கோம்.
அப்போ ஒவ்வொரு முருகன் கோயிலே தைப்பூச திருவிழாவை சிறப்பா செய்யணும். அங்க இருக்கின்ற பக்தர்களுக்கு அங்கு திருமஞ்சன காட்சியை காட்ட வேண்டும். இதை செய்கின்றவர்களுக்கே தெரியவில்லாதனால எல்லாரும் என்ன, அவர் குருக்கள் முத கொண்டு கோயில் அடிச்சுட்டு பத்திரிகைல உட்காந்துருக்காரு. ஏன் இங்க உட்காந்துருக்கேன், சும்மா போல உட்காந்துருக்கிறேன், கூட்டமா போயிட்டு இருக்கு. அது பார்க்கின்ற போது பக்தி பரவசம், கூட்டத்தை பார்த்தா பக்தி பரவசம் இருக்குமா, வேற சிந்தனை வருமா? போறவெல்லாம் அப்படியே பக்தியா போனாலும் நமக்கு ஏதோ ஒரு பக்தி வரும். போறதெல்லாம் தான் 1001 கிற்கோட போறத. அவன் ரயில் ஓட்டிட்டு போறான், காடி ஓட்டிட்டு போறான், புகை ஓட்டிட்டு போறான் இல்லைங்களா, பெட்ரோல் வேற ஊத்திட்டு போறான். இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியை தெளிக்கிறாரு நமக்கு இல்லைங்களா. அதனால ரொம்ப முக்கியமான ஒன்று. தைப்பூசத்திற்கு நம் பிள்ளைகிட்ட சொல்லணும், வழிபாடுதான். அங்க போகும்போதே அங்க இருக்கிற கடத்தருவிழா பார்த்து அப்படியே போகக்கூடாது. அவ்வளவு அப்படியே ஃப்ரெஷ்ஷா போட்டிருக்கான்னு போகும்போதே பார்த்துக்கிட்டு எச்சல் விட்டுட்டு போகக்கூடாது. நம்ம எதுக்கு போறோம்? பெருமானுடைய திருமஞ்சன காட்சியை காண்பதற்கு தான் தைப்பூசத்துக்கு போகணும். இந்த பால் குடம் எடுக்கின்றவர்கள அந்த சிந்தனையில தான் போகணும். அப்படி போக முடியலையா, வீட்டுல இருக்கின்ற பெருமானுக்கு ஒரு குடம் பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணுங்க, திருமஞ்சனம் பண்ணுங்க. ஆனால் திருவிழாக்களுக்கு போக வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். கண்டிப்பா இறை சிந்தனையோட தான் போகணும், கேளிக்கை சிந்தனையோடு போகக்கூடாது. ரொம்ப தப்பு. பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லணும். நான் 3 நாளுக்கு முன்னாடியே பையன் போக போறானா, எதுக்கு 3 நாள் முன்னாடி போற கேட்கணும். வீட்டுல போகும்போது எப்படி போறான் இல்லைங்களா, ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு வயிறு தெரியுற மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு, தம்பி இந்த மாதிரி போயிட்டு வர டிஷர்ட் கொஞ்சம் கொடுறா அப்படின்னு போறான் இல்லைங்களா. அந்த மாதிரி பிள்ளைங்களாம் போகுது இல்லைங்களா. கோயிலுக்கு போற தைப்பூசம் வெள்ளைக்காரன் வரானா அவனுக்கு தெரியாது, ஒரு மலாய்க்காரன் வர்றானா அவனுக்கு தெரியாது. நம் தமிழர்கள் தைப்பூசத்துக்கு எப்படி போகணும் நமக்கு தெரியும். அப்படிதான் போகணும். முதல் முறையா என்ன செய்தாங்க, ஒரு 600 பேர் வேட்டிக்கு பாலாம் கட்டிக்கிட்டு தைப்பூசல சிவராணம் ஓதி கொண்டு போனாங்க. எல்லாரும் அப்படியே விலங்க பாக்குற மாதிரி பாக்குறாங்க. நம்ம ஜீவ கூட்டமா விளைஞ்சோலையுமா போறானுங்க. யாரு இங்க ஒரே நடிப்பா நடிக்கிறாங்க பக்தி மாதிரி. அதுல வேற அவன் நிக்கிறது தெரியல, அவன் நம்மள நயன் பண்றான் இல்லைங்களா. ஆளை மூஞ்சி மோரை பாரு, இதெல்லாம் எது காலையில தைப்பூசுக்கு வந்து நம்ம உயிரை வாங்கினா அவன் நம்மளை பார்த்து கேட்கறான் இல்லைங்களா. சிந்திக்க வேண்டிய தைப்பூசத்தினுடைய தத்துவம் என்ன, உண்மை என்ன, அதை எப்படி கொண்டாடுவது என்பதை சிந்திக்க வேண்டும்.